கொரிந்தியர் 15வது அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் பாவம் செய்யாமல், ஆமா வாசிங்க வாசிங்க, அப்படியே வாசிங்க. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. இதுல இந்த வசனத்துல நான் எதை எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. இந்த வசனம் நேரடியா என்னோட பேசின வசனம் இல்லை, உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த பாரம் என்ன அப்படின்னா, தேவனை பற்றிய அறிவு என்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் எடுக்கணும்னு நினைச்சு இந்த வசனத்தை நான் எடுக்கும்போது அந்த வசனத்தில் அது தெளிவாகவே நமக்கு அது வெளிப்படுத்தினது. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே அப்படின்னா, இன்னைக்கு நாம விசுவாசிகளாக இருக்கிறோம், ஏன் ஊழியக்காரர்களாக கூட இருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவனை பற்றி அறிவு இருக்கா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட வேண்டிய ஒரு காரியம் நமக்கு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா மன்னா 2 நாளைக்கு சேர்த்து எடுக்கக்கூடாது. மன்னா ஓய்வு நாளைக்கு முந்தின நாள் மட்டும்தான் 2 நாளைக்கு சேர்த்து எடுக்கணும். மன்னா அந்தந்த நாளுக்கு வெயில் ஏறு முன்னே சென்று சேகரிக்கப்பட வேண்டியது. நீங்க நேற்றைய கிருபை வச்சு இன்னைக்கு வரல, நான் வரல, இன்றைய கிருபை வச்சு நாம் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் நேற்று ராத்திரி இருந்தவங்க இன்னைக்கு இல்லை தெரியுமா? எத்தனை பேர்? லட்சக்கணக்கான பேர் இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் பாதி. நாம பரிசுத்தமாக நான் சொல்ல வரல, இந்த நாளை எனக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. தாராம இருந்தா ரொம்ப நன்றி, நான் அவரோடு இருப்பேன். அந்த நம்பிக்கையை எப்படி கொண்டு வர முடியும்? உலகத்தில் பரிசுத்தவான்களும் மரிக்கிறார்கள், பாவிகளும் மரிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் ஓட்டத்தை நான் முடிக்கும் போது அங்கே இருப்பேன் என்று சொல்லி. அப்ப அங்கே இருப்பேன், அங்கே யார் இருக்கிறா? அங்கே தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு எப்படி தெரியும்? தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறாம அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துக்கு எப்படி போறது? அப்ப முதலாவது நமக்கு ஒரு அடிப்படை விஷயம் தேவை. தேவனை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தேவனை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருந்தாதான் நம்ம என்ன ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வாழணும், மற்றவங்களுக்கு நம்மளை எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி கரைபடாதபடிக்கு கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் அதில் திட்டம் தெளிவமாய் தெரிந்து கொள்ள முடியும். நீங்க பழைய ஏற்பாடுகள் பல இடங்களில் படித்தா தேவன் செய்த பல காரியங்கள் ரொம்ப அநியாயம் போல நமக்கு தோணுற நிறைய இடங்கள் உண்டு. ரேண்டமா எடுத்து வாசிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் ஏன் இவ்வளவு கடினமானவராக இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பிறகுதான் அந்த அன்பு இல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு இயேசு சொன்னா, இயேசு என்னைக்கா பொய் சொல்வாரா? என்னைக்கா சொல்லியிருக்காரா? அவர் வாழ்ந்த ஊழியத்தின் பொது வாழ்க்கையில வந்த 3.5 வருஷங்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட உண்மைக்கு மாறானது இல்லை. ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவரே சத்தியம். அப்ப அவர் வாயிலிருந்து எப்படி போய் வரும்? அப்போ இயேசு சொன்னார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவனை அநேகர் கண்டுகொள்ளவே இல்லை.
அவர் அன்பானவர்னு கண்டுபிடிக்கவே இல்லை, ஒரு சில பேரை தவிர. அன்பானவர்னு கண்டுபிடிச்சவங்க பழைய ஏற்பாட்டிலேயே கிருபையை பற்றி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கிருபை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக ஹைப்பர் கிரேஸ்ன்னு ஒன்றை கொண்டு வந்து சாத்தானானவன் நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்காக உன் பாவத்தை ஏற்கனவே அவர் சுமந்து விட்டார்னு போய் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு கல்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு. அப்ப நாம இன்னைக்கு காலை ஆட்டிக்கிட்டே இல்லைன்னா குழி தோண்டி பெட்டில் வச்சு மூடி ஆணி அடிச்சு புதைச்சிருவான், கல்லறையை கட்டி மார்பில் போட்டு நம்ம பேரையும் மேலே வச்சிருவான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் சொன்னார், புறாவை போல நீங்கள் கபடற்றவள் தான் இருக்கணும், நான் பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். நீ பாம்பை போல வினா உள்ளவனா இல்லை, நான் ஏமாந்துட்டேன்னா அது கர்த்தர் பொறுப்பு அல்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், என்னுடைய சொந்த காரியத்தை சொல்லிட்டு செய்திக்குள்ள போகிறேன். நான் இந்த திருச்சபைக்கு வந்து 10 வருஷங்கள் பூர்த்தியாகி 2016 மே மாதம் என்னுடைய ஆப்ரேஷன் முடிந்த பிறகு முழு நேர விசுவாசியாக நான் இந்த சபையிலே வந்து என்னை இணைத்துக் கொள்ள தேவன் எனக்கு கிருபை அளித்தார். இந்த 10 ஆண்டுகளில் தேவன் என்னை அவருடைய பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை செய்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இன்னமும் என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாக. இப்போ நாம இந்த செய்திக்கு நேராக நாம கடந்து போகலாம். மத்தேயு 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 11:26. காஸ்பல்ல மத்தேயு தான். வாசிங்க. ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று இயேசு ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொன்னார். அவர் என்ன காரியத்தை குறித்து சொன்னார்ங்கிறது நமக்கு இந்த செய்தி அல்ல. ஆனா இயேசு சொன்னார், பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று சொல்லுகிறார். நீங்க ஒன்னு நல்லா கவனிங்க. இயேசு இந்த வசனங்களை அவர் நமக்கு சொல்லும்போது, உலகத்துக்கு அவர் சொல்லும்போது, அவர் முழு மனுஷனாக இருந்தார். முழு மனுஷனாக இருந்தார். அவருக்கு தெரியும் தான் ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி, ஆனாலும் அவர் சராசரி மனுஷனை போல அவர் எல்லா சோதனைக்கும் உட்படுத்தப்பட்டார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு தூக்கம் வந்தது, அவருக்கு தேவை இருந்தது, எல்லாமும் இருந்தது. இந்த சூழ்நிலையில அவருக்கு சந்தேகம் வரும், தான் தேவகுமாரனா இல்லையா என்பது குறித்து சந்தேகம் வரும் அப்படின்னு ஒருத்தர் நம்பிதான் சோதனைக்கு அவர் உட்படுத்தினான். அப்போ இயேசு நான் வாழ்கிற சாதாரண நம்மளை போல மனுஷனுக்கு எந்த விதத்திலும் அவர் தன்னை மேற்படுத்தாமல் நம்மை போலவே இந்த பூமியில வாழ்ந்தவர் தான் சொன்னார், பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இயேசுவுக்கு பிதாவின் இருதயத்துக்கு எது பிரியம் எது பிரியமில்லைங்கிறத அவர் தெளிவாய் தெரிஞ்சிருக்கிறார். அப்போ
பிதாவை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறவனுக்கு எது பிதாவுக்கு பிரியமா இருக்கும், எது பிதாவுக்கு பிரியமா இருக்காது அப்படிங்கறத குறித்து தெளிவா தெரியும். நமக்கு இன்னைக்கு அது தெரியும். ஆண்டவரே இப்படி சித்தத்தின்படி நடத்துங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமா கேட்டு செய்யணுமா? ஆண்டவரே இது உங்களுக்கு பிரியமா? சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் கடவுளுக்கு காணிக்க போட்டானா. காணிக்க போடும்போது நிறைய காயினை தூக்கி மேலே வீசிட்டு, கடவுளே நான் மேலே தூக்கி வீசுறேன், உனக்கு தேவையானது நீ மேலேயே பிடிச்சிக்கோ, கீழே விழுறதெல்லாம் எனக்கு பாவம், கொஞ்சம் கீழே விழுறது எனக்கு அப்படின்னு. கர்த்தர் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு விரோதமா அவர் படைத்ததுக்கு மாற ஏதாவது செய்வாரா? அப்போ தேவனை குறித்த அறிவு ஒரு மனுஷனுக்கு ஏன் அவசியம்னா, அப்பதான் அவனால பரலோகத்துக்கு போக முடியும். இல்லை போக முடியும். பரலோகம் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு, இந்த கான்ட்ரவர்சிகளெல்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ஆனால் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா தேவனை பற்றிய அறிவு, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டாருங்கிறத நாம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு வசனம் நான் சொல்றேன், அதை வாசிங்க. அங்கே ஒரு காரியம் இருக்கு, ஒரு தீர்க்கதரிசனுடைய காரியம் இருக்குது. பார்ப்போம். அது 13:19, 1 ராஜாக்கள் 13:19. நான் என்ன எழுதியிருக்கிறேன்? 1 ராஜாக்கள் 12:19 எழுதியிருக்கிறேன். 13:19. அதாவது ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்னன்னு பார்த்தா, யெரொபெயாம் என்கிற இஸ்ரவேலின் ராஜா, அவன் தூபம் காட்டுவதற்காக போய் நிற்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு, யூதாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசியை பெத்தேலுக்கு அனுப்புறார். பெத்தேலுக்கு அனுப்பி, யூதா என்கிறது தென் தேசம், அதாவது யூத தாவீதின் ஆளுகைக்கு, தாவீதின் சந்ததிக்கு உள்ள ஆளுகைக்கு உள்ள இடம். அங்க இருந்து ரெண்டா பிரிஞ்ச பிறகு யெரொபெயாம் என்கிற முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு 10 கோத்திரத்துக்கு ராஜாவாகிறான். அவன் என்ன பண்றான், எல்லா பேய்க்கும் என்ன பண்றான், பலிபீடத்தை கட்டி வைக்கிறான். இந்த சூழ்நிலையில அவன் பலிபீடத்துல போய் அந்த பேய்களுக்கு பலி இடுறதுக்காக, தூபம் காட்டுறதுக்காக போய் நிற்கும் போது, யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறான். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றா, 2வது வசனத்துல பார்த்தா, கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கூறுறார். என்ன கூறுறாருன்னா, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்கள் மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று வார்த்தையை கூறி அவனை ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புறாரு. இந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டு போகும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. பலிபீடம் வெடித்து சாம்பல் என்ன பண்ணும், கொட்டும் என்ற ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புகிறார் கர்த்தர். கர்த்தர் அப்படி அனுப்பிட்டு சும்மா அனுப்பல. என்ன பண்றாரு கர்த்தர், நீ என்ன பண்ணணும், போய் இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நீ யெரொபெயாம்கிட்ட எச்சரிக்கை கொடுத்துட்டு திரும்ப வரணும். திரும்ப வரும்போது நீ என்ன பண்ணணும், நீ அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு திரும்ப வரும்போது என்ன பண்ணணும், நீ வழியில எங்கும் தங்கக்கூடாது, எங்கேயும், அதாவது போன வழியாய் திரும்ப கூடாது, அங்க போய் அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது என்று ஒரு கட்டளையை கொடுத்து அவர் அனுப்புகிறார்.
நீங்கள் நம்ம ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தீர்க்கதரிசி அவருடைய வேலையை செய்கிறான். அங்கே போய் எரேமியாம முன்பாக அவன் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்ச பிறகு எரேமியாம் என்ன பண்ணுறான் தெரியுமா? அவனை பிடிங்கிறான். அவனை பிடின்னு சொன்ன கை அப்படியே நின்று போச்சு. யாரு? தீர்க்கதரிசி. அவன் யாரு? ராஜா, 10 கோத்திரத்துக்கு ராஜா. இவன் அந்த நாட்டில் உள்ளவன் கிடையாது. 2 பிரிஞ்சு தனித்தனியா எதிரி நாடு போல இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு எதிரி நாட்டில் இருந்து தைரியமா இங்க வந்து கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனை பிடின்னு சொன்ன ராஜாவுடைய கை அப்படியே நின்று போகுது. ராஜா, தயவு செய்து உன் தேவனாகிய கர்த்தர்கிட்ட நீ என்ன பண்ண? வேண்டுதல் செய்து என் கை முன்போல மாறும்படியாக நீ கர்த்தரிடத்துல கேளு என்கிறான். அவன் என்ன பண்றான்? ஊக்கமாய் கர்த்தரிடத்துல மனதுருகி வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் நீட்டின கை திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரும்படியாக கிருபை செய்கிறான். இவ்வளவு நடந்துச்சு. இப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு இப்ப பார்க்கணும். தேவனை பற்றிய அறிவு வேணுமா வேண்டாமா? கர்த்தர் என்ன செய்தாரு? ஒரு தீர்க்கதரிசி, அவன் பேர் கூட இல்லைங்க. ஒரு தீர்க்கதரிசி, அவன் பேர் கூட இல்லை. யூதாவில ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அதுல ஒருவனை அவர் அனுப்புகிறார். அவனுக்கு பேர் கூட என்னன்னு தெரியாது. ஆனா அவன் கேட்டுக்கொண்டாங்கிறதுக்காக அழிக்க சித்தமாயிருந்த ஒரு ராஜா. ஏன்னா நீங்க வேதத்துல திரும்ப திரும்ப புரட்டி பார்த்தீங்கன்னா யெரொபெயாமின் பாவங்கள் என்பது பிரசித்தம், வெரி ஃபேமஸ். அந்த பாவத்தை கொண்டுதான் கர்த்தர் அளந்து பார்ப்பாரு. யெரொபெயாமோட கம்மி பாவமா அதிக பாவம்? அந்த அளவுக்கு அவன் பயங்கரமான ஒரு ஆளா இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த கர்த்தரை கோபம் உண்டாக்கினவன் அவன். ஏன்னா கர்த்தரை அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்த பிறகும் நன்றி இல்லாமல் கர்த்தரை மறந்து போனான். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு கை அப்படியே நின்று போக கூடாதுன்னு ஒரு தீர்க்கதரிசி வேண்டின உடனே கர்த்தர் உடனடியாய் கிரியை செய்து அதே இடத்துல அவனுக்கு கையை சுகமாக்கினார். மாத்திரமல்ல, அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. பலிபீடம் வெடித்து சாம்பல் கொட்டுண்டது. இந்த சூழ்நிலையில ஒரு காரியம் நடக்குது. அங்க இவ்வளவு நல்லதான் போயிட்டு கர்த்தர் சொன்னபடியே அவன் போன வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் திரும்புகிறான். இப்போ ஒரு தீர்க்கதரிசி பெத்தேல்ல இருக்கிறான். அவனை குறித்து எப்படி போட்டிருக்குன்னா கிழவனான ஒரு தீர்க்கதரிசி என்று போட்டிருக்கு. யாரா? கிழவனான ஒரு தீர்க்கதரிசி. அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது அந்த சமாரியாவில் இஸ்ரவேல் தேசத்தில் வயது முதிர்ந்த அனுபவசாலியான தீர்க்கதரிசி இருந்தார். ஆனாலும் கூட கர்த்தர் யூதாவிலிருந்து பெயரே குறிப்பிட தேவையில்லாத ஒரு தீர்க்கதரிசியான. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய அந்த செய்கைகள் எவ்வளவு அற்புதமா இருக்கு. அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறான், அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்தல. அங்கிருந்து ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞனை அனுப்புறாரு. அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்ண? கொஞ்சம் தொடர்ந்து வாசிங்க. எல்லா செய்கைகளையும் அவர் ராஜாக்களோடு சொன்ன வார்த்தைகளையும்
அறிவித்தார்கள். வாசிங்க. அவன் எந்த வழியாய் போனான் கேட்டு குமாரர் பார்த்திருந்தாங்க. அதாவது வந்த வழியில வரல, ரிட்டர்ன் போகும்போது வேற வழியில போறான்னு இவங்க பார்த்துட்டாங்க. கொடுங்கள் கொடுத்த பின் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? கருவாலி மரத்துக்கு கீழே. இப்ப இவர் எப்ப நான் அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போகணும்பா அப்படின்னு பையன்கிட்ட கேட்ட உடனே, இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டம், ஒரு கிறிஸ்தவ கூட்டம் தான் நடக்குதுன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு செய்தி கொடுக்கிறவங்களையோ இல்ல ஊழியம் செய்யறவங்களையோ இல்ல அவங்கள மற்ற ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூர்ந்து கவனிப்பாங்க. அப்ப ஒரு தீர்க்கதரிசி இங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இவ்வளவு அற்புதத்தை நிகழ்த்திட்டு அவன் போனா கண்டிப்பா அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க என்ன நடந்தது, இவன் எங்க போறான், யாரு பார்ப்பாங்க. நாங்க அவ்வளவு தீர்க்கதரிசிகள் இருந்தோம், அவ்வளவு வாஞ்சியோடு இருந்தோம், அந்த ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு கர்த்தர் ஒருத்தனையும் பயன்படுத்தலை. தீர்க்கதரிசி இருந்தாங்க, தீர்க்கதரிசி புத்திரன் இருந்தாங்க, கர்த்தர் அவங்கள எல்லாம் பயன்படுத்தல. யூதாவில இருந்து ஒருத்தன் அனுப்புனார். அங்க ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றான்? போய் வா, அவனை தேடி போறான். அந்த ஆளு கருவாலி மரத்துக்கு கீழே என்ன பண்றான்? உட்கார்ந்துருக்கான். ஏன் உட்கார்ந்துருக்கான்? அவனுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? எப்பா நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வந்த வழியா திரும்ப வராத. முக்கியமா அங்க அப்பமும் சாப்பிடக்கூடாது, தண்ணியும் குடிக்க கூடாது. இவன் என்ன 25 லிட்டர் கேனை எங்க சுமந்துட்டு போக முடியும்? கர்த்தருக்கு எவ்வளவு கடினமான மனசு பாருங்களேன். கர்த்தர் எவ்வளவு மோசமானவர் இல்ல? ஆனா கர்த்தருடைய எண்ணம் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒருத்தனை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக அவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அவனுக்கு உன்னதமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அந்த உன்னதமான இடத்துக்கு அவன் போகணும்னா எதிர் கேள்வி கேட்காம கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதல்ல கீழ்ப்படிதலை விரும்புகிறார். அதனால்தான் இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார். அவர் மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் வந்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி. இந்த தீர்க்கதரிசி போய் தேடி போகும்போது அவன் தாகத்தோட கருவாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாலைவனமான இடம். நீ தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஒரு துருத்தியில தண்ணி வச்சிருந்திருப்பான், அது போற வழியிலே காலி ஆயிட்டுங்க. நீ தான் அங்க போய் தண்ணி குடிக்காதன்ட்டாரு. தண்ணி குடிக்காதன்னா அங்க தண்ணி பிடிக்காதுன்னு அர்த்தம். நீ அங்க போய் யார்கிட்டையும் போய் தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்காது. கர்த்தர் அவ்வளவு ஒரு கட்டளை சொல்லிட்டாரு. இப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான் பாருங்க. அதற்கு அவன் மாட்டேன். தண்ணீர் குடியாமலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்ப கர்த்தர் சொன்னது அவன் கீழ் படிஞ்சிட்டாங்க. என்னது? நான் திரும்ப உன் வீட்டுக்கு வரமாட்டேன்,
ஏன்னா அவன் பெத்தேலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறான். கர்த்தர் ஏற்கனவே சொன்னாரு, நீ போன வழியா ரிட்டர்ன் வராத, ஒரு பாதையை 2 முறை பயன்படுத்தாது. அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு பாதையை 2வது முறை நீ பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டாரு. அவனும் இல்லை நான் திரும்ப வர மாட்டேன், உன் கூட நான் அப்பம் புசிக்கவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன், ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டான். அதற்கு அவன் வாசிங்க, உண்மை போல நான் தீர்க்க தெரியுங்களா. இந்த பாயிண்ட்ல தாங்க எல்லாரும் வந்து மாட்டிக்கிறது. இந்த பாயிண்ட்ல தான் மாட்டிக்கிறது. கர்த்தர் அவர் பயன்படுத்தாம அவர் அப்படி பேசியிருப்பாரா? கர்த்தர் அவர் பயன்படுத்தாம அவர் ஊழியம் செய்ய முடியுமா? கர்த்தருடைய சித்தம் இல்லாம இப்படிதான் எல்லாரும் மாட்டிக்கிறது. இப்படிதான் எல்லாரும் மாட்டிக்கிறது. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு நாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஏமாந்து நிற்போம். ஆனால் ஏமாந்து நிற்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமலே ஏமாந்து. உணர்ச்சி வசப்படவே கூடாது. எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படவே கூடாது. எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தும். எந்த காரியத்தினாலும் அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். எந்த காரியமாக இருக்கட்டுமே, என் மனதின் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப நான் நடந்து கொண்டா கர்த்தருக்கு விரோதமாய் நான் போவதற்கான வாய்ப்பு 99.9% உண்டு. என் மனசுல என்னெல்லாம் இருக்கு, இதுதான் என் மனதின் எண்ணம், இது எனக்கு கம்பேஷனா இருக்கு. இப்ப சினிமாவை பார்த்து அழலாம முடியாதா? சினிமாவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோக சீன் நடக்குது. அந்த உணர்ச்சியை வாழ்க்கையில் பயன்படுத்தினோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏமாந்து தானே போவோம். இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை மாதிரி சில குழந்தைகளை ஃபோட்டோ எடுத்து போட்டு அதுக்கு கையில் ஒரு ஷீல்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது ஒரு சினிமா நடிகை இப்படி ஒரு அவார்டு வாங்கியிருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஷேர் பண்ணுவீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? அதை வந்து வாழ்த்துவீங்க. எனக்கு ஒரு ஷேர் கிடைக்குமா அப்படின்னு அந்த குழந்தை பேசுகிறதா அவன் போட்டிருப்பான் கீழே. நீங்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவெல்லாம் மனநோய் பிடிச்சது, மென்டல். அது சரியான மென்டல். இதுக்கு கீழே ஐயோ செல்லமே அப்படின்னு 1000 கமெண்ட் இருக்கும். இது அத்தனை அந்த லூஸ் கூட்டம். இதெல்லாம் மென்டல் கூட்டம். அந்த குழந்தைக்கு அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? நீங்க இதுல வேற ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிற மாதிரி சின்ன குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல அப்படி பெட்ல போட்டுற மாதிரி போட்டோவை போட்டு நீங்க ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா ஃபேஸ்புக் கம்பெனிக்காரன் 10 பைசா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு மெசேஜ் வரும். இவன் வந்து பயங்கரமான சோசியல் சர்வீஸ் பாட்டு தள்ளுவர் இவர் ஷேர். நான் என்ன சொல்றேன், பேசிக் அறிவு இல்லாம தயவு செய்து சோசியல் மீடியாவுக்குள்ள போகாது. பேசிக் நாலேஜ் ரொம்ப அவசியம். சும்மா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் டார்கெட் வச்சு ஒரு மொபைல் நம்பர் ஒரு லிங்க் கொடுத்தது. இந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஸ்டோரி வரும்பா. லிங்க்கை அனுப்பினோடனே உங்கள் ஜிபேல இருந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துருவேன். இது யார் டார்கெட்டு? யார் டார்கெட்டு? உணர்ச்சி வசப்படுகிற கூட்டம் டார்கெட். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவங்களா நாம இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, நாம உணர்வுள்ளவர்களா இருக்கணும், உணர்ச்சி வசப்படுறவங்களா இருக்கக்கூடாது. எல்லா உணர்வுக்கும் மதிப்பு கொடுத்து, எனக்கு திடீர்னு சந்தோஷம் வரும், திடீர்னு சோகம் வரும், திடீர்னு எரிச்சல் வரும், திடீர்னு கோபம் வரும். இது எல்லாத்தையும் உடனே நான் அதுக்கு ஆட்பட்டு அப்படியே இருந்தேன்னா எனக்கு பைத்தியமும் வரும் சீக்கிரத்தில். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணத்தோட வந்ததுன்னா ஓகே. காரணமே இல்லாம வந்தா சிக்கல் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த தீர்க்கதரிசி எங்க வந்து விழுறான் பாருங்க. நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னான்ல, இவன் என்ன கேட்டிருக்கணும்? யோ
நீ என்ன போல தீர்க்கதரிசின்னா, நீ இந்த நாட்டில் தானே இருந்த, உன்னையா அவர் பயன்படுத்தல, என்னையா அனுப்புறாரு, நீ போய் இப்படியே ஓடி போயிரு, நீ ஏதோ கள்ள பய போல இருக்கு, நீ ஏதோ கள்ளம் போல, அதனாலதான் கர்த்தர் ஒன்னும் பயன்படுத்தல. தொடர்ந்து வாசிங்க. நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான். வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னார் என்று அவனுக்கு போய் சொன்னான். அதுல பாருங்க, அவன் தெளிவா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? ஒரு தூதன் வந்து சொன்னான். இவனோட பேசி இவனை அனுப்புனது யாரு? கர்த்தர். இவன் பொய் சொன்னதுக்கு அவன் யார சொன்னான்? தூதனை சொன்னான். இவன் என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல? ஆண்டவரே, இவன் இப்படி சொல்றான், இது உண்மையா இல்லையா ஒன்னு கேட்டிருக்கலாம். ஒரு விஷயம் தெளிவாய் 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 தெரியணும். கர்த்தர் have not second opinion. யார் அவரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மள போல மென்டல் மாதிரி பேசிட்டு திரிவாரா? வாயில வந்ததெல்லாம் பேசுவாரா? இஷ்டத்துக்கு பேசுவாரா? அவர் ஒன்னு சொன்னா அது சொன்னதுதான், அது நடக்கும்னா அது நடக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அவ்வளவுதான், பொறுமையா காத்திருக்கணும். கர்த்தரிடத்துல அதை நாம திரும்ப திரும்ப கேட்டு அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னீங்கப்பா, மகிமைப்படுத்தணும். கர்த்தர் செகண்ட் ஒப்பீனியனுக்கானவரை அல்லையே, அவர் அப்படிப்பட்ட தேவனே இல்லையே. அதை புரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனா இருக்கணும்? கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவனா இருக்கணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு போய் அந்த வார்த்தையை அறிவித்து அதனால் ஏற்பட்ட எதிர்ப்பிலும் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை அவன் அறிந்து கொண்ட பிறகும் அவன் கையை தான் நீட்டின ராஜா, 10 கோத்திரத்துக்கு ராஜா, அவனுடைய கையை ஆண்டவர் முடக்கிட்டாரு. அந்த தீர்க்கதரிசி மேல எவ்வளவோ ஒரு கனிவோடு இருந்திருக்கிறார். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, இவன் கூப்பிடுற ஆண்டவரே, ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கர்த்தர் உடனடியாக பதில கொடுத்திருப்பார். உடனடியாக பதில கொடுத்திருப்பார். அவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் அவர் வந்தார், பதில் கொடுத்தார், சொன்னதெல்லாம் கேட்டார், நிறைவேற்றினார். இன்னைக்கு இவனுக்கு கேட்க மனசு இல்லையே, கேட்க மனசு இல்லையே. ஏன் தெரியுமா? தண்ணீர் தாகவும் பசியும். அன்பான விசுவாசியே, உன் வாழ்க்கையில உன் தேவை உன்னை புரட்டி போடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீ நடக்கும் போது வருகிற அழிவு உன் வாழ்க்கையை அழித்து போடும். கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் இருதயத்தை மாற்றுகிறவர் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Yesterday, today, forever, Jesus is the same God. Same God. அவர் மாறவே மாட்டார். என்னைக்கு அவர் ஒன்று போலதான் இருப்பார். நானும் நீ வேணா எவ்வளவு வேணாலும் அநியாயம் பேசலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். சொன்னதை நிறைவேற்றாம விடவே மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றாம போறதுல ஒன்னே ஒண்ணுதான், வருகிற தீங்குக்கு மனஸ்தாங்க. நினிவே பட்டணத்துக்கு எதிராக சொன்ன போது அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். எத்தனையோ பேர் அழிக்கணும். எசேக்கியா சாவு வந்துட்டுப்பா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு சொன்ன போது அவன் அழுத போது அவர் மனம் மாறினார். அதுக்கு மட்டும்தான் அவர் மனம் மாறுவார். அதுக்கு மட்டும்தான் மனம் மாறுவார். வேற எதுக்கும் மாறுவார். தீர்க்கதரிசியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? எதை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை எந்த பாதையிலே போக சொன்னார்? அந்த பாதையிலே சந்தேகப்படாமல் போங்கள். உங்களுக்கு பசி இருந்தாலும், வேதனை இருந்தாலும், பிரச்சனைகள் சூழ்ந்தாலும், கடன் சூழ்ந்தாலும், கவலைகள் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், எதிராளிகள் வந்தாலும், கர்த்தருடைய பாதையில போங்கள். உங்கள் மேல் ஒருவனும் கை போட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேல் கர்த்தனாக இருக்கிறார். அவர் கரிசனையாக இருக்கிறார்.
அவருடைய வேலையை செய்ய வந்த உங்களை அவர் சும்மா அப்படியே விட்டுருவாரா? அவர் விட்டுருவாரா? விடவே மாட்டான். ஆனால் இங்கே இந்த தீர்க்கதரிசி இவ்வளவும் சொன்ன பிறகு அவன் என்ன செய்யறான் பாருங்க. போய் அப்பம் புசித்து திரும்பி போய் திரும்பி போய் நீ போன பாதையில திரும்ப போகாதன்னு சொன்னாரு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? ரெண்டாவது அதே பாதை யூஸ் பண்ணான். அப்பம் பசித்தான், தண்ணீர் குடித்தான். குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. என்ன சொன்னான் பாருங்க. அந்த தீர்க்கதரிசி உண்டாகி கை கொள்ளாமல் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம். திரும்பி அப்பம் புசித்து பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டான்னு கர்த்தர் அவனை பயன்படுத்தல. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு பிரயோஜனமாய் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய நிலைமை என்ன? ஏன்? எதனால? கர்த்தரை பற்றிய அறிவு இல்லை. கர்த்தர் செகண்ட் ஒப்பீனியனுக்கு இடமே கொடுக்க மாட்டாருங்கிறத அறியாததினாலே வந்த வினை இது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாலேஜ் ஆஃப் காட், நாலேஜ் அபவுட் காட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போகும். சும்மா ஏனோ தானோன்னு நடந்துகிட்டு இருந்தா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். எல்லா தீர்க்கதரிசியும் நீ போ உன் காரியம் வாய்க்கொண்டு பேசுவான். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியே நீ என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். நீ போகாத, நீ போனா மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அந்த மந்தைகள் இருக்கிறதை நான் காண்கிறேன் சொல்லணும். ராஜா உன்னை குறித்து சொல்லுவான். அவன் எப்போதும் என்னை குறித்து தீங்கானவைகளையே சொல்லுவான்னு. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை உள்ள பிடிச்சி போட்டாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் சொல்ல. நீ கர்த்தருடைய காரியத்தை மாத்திரம் தான் செய்யணும். அதை மிஞ்சி போவதுக்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அவன் போன பிற்பாடு திரும்பவும் அவன் அந்த வழியில போறான். போகும்போது போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. கொண்டு போட்ட பிறகு நடக்கிற கதையை பாருங்க. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேதம். தீர்க்கதரிசியை சிங்கம் கொன்னாச்சு. கொண்ட பிறகு கழுத பக்கத்துல நிற்கிறது, சிங்கமும் பக்கத்துல நிற்கிறது. சிங்கம் பசியா இருந்திருந்தா கழுதையாவது சாப்பிட்டு சாப்பிட. அது வெறி பிடிச்ச சிங்கமா இருந்திருந்தா இவனையும் கடிச்சு போட்டு கழுதையும் கடிச்சு கொண்டிருக்கணும். செய்யல, இவனையாவது சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிட பேசாம படுத்து கிடக்குது. கழுதை நிற்குது, ரெண்டு நிற்குது. அன்பான விசுவாசி, கர்த்தருடைய செய்கை என்பதை என்ன என்பதை அறிந்து கொள்ளணும்னு நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய செய்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகும்போது நம்முடைய பிணம் கூட இன்னொருக்கு பிரயோஜனமாய் மாறாது. கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்து கடைசி வரைக்கும் வாழ்ந்தா நம்முடைய எலும்புகள் இருக்குல்ல, அந்த எலும்புகள் மேல பட்டவனுடைய பிரேதங்கள் கூட உயிரடைந்து எழுந்து நிற்கும். இன்னொரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார். அதையும் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். செய்தி கொஞ்சம் பெருசுதான். இந்த செய்தி மாத்திரம் இல்லை, இது ஒரு தொடர் செய்தியாக கூட எடுக்க முடியும். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அதை செய்வோம்.
கர்த்தருக்கு சித்தமானது தான் வாய்க்குமே தவிர நம்ம மனசில் 1000 ஆசை வைக்கலாம். நான் இதை ஒரு தொடர் செய்தி இந்த வருஷம் பூரா கொடுக்கணும்னு நான் விரும்பலாம். ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதான் நடக்கணும். எனவே இந்த அடுத்த பாயிண்டை பார்க்கலாம். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. காலமே எழுந்து கூட போனான். இவனை பத்தி நமக்கு கதை ரொம்ப நல்லா தெரியும். யாரு? பிலேயாமை பத்தி. இந்த 2 சம்பவமும் கிட்ட போல சிமிலரா இருக்கிறதுனால தான் இந்த வசனத்திலிருந்து நான் அதை எடுத்தேன். அவன் திரும்ப போனான். பிலேயம் என்ன பண்ணா? அதிகாலமே அவர் எழுந்து சேனம் கட்டிட்டார். ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலி கொடுக்கிறதுக்கு கர்த்தர் சொன்னபோது அவன் என்ன பண்ணானா? அதிகாலையிலே எழுந்து போனானா. இந்த அதிகாலைங்கிறது எதை காட்டுது தெரியுமா? டெடிகேஷனை காட்டுது. இவரோட டெடிகேஷன் எதை காட்டுது? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா போறதை காட்டுது. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? நீ அவங்கள போகாதன்ட்டாரு. ஒருத்தர் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வழி இருக்கான்னு கூட கேட்கல, இன்னொருத்தர் செகண்ட் ஒப்பீனியனை வாங்கிட்டாரு கர்த்தருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும் இந்த கதை. கர்த்தருடைய ஜனக்கூட்டம் வந்த உடனே இந்த பாலாக்குங்கிற மோவாபிய ராஜா என்ன பண்ணா? இப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்குது, ஏற்கனவே இவனுங்க வந்து எல்லா இடமும் அடிச்சுட்டு வராங்களாம். இவங்களை பார்த்தாலே எல்லா தேசங்களும் பயப்படுது. எனவே தீர்க்கதரிசியா இருக்கிற பிலேயாமை கூப்பிட்டு அவங்கள சபிக்க சொன்னா அவன் என்ன பண்ணிடுவாங்க? சாபம் அடைஞ்சிடுவாங்க என்கிற அந்த காரியத்துக்காக பிலேயாமை வந்து கூப்பிடுறாங்க. இவர் உடனே என்ன சொல்லிடுறாரு? நீ எனக்கு வீடு நிறைய வெள்ளி தந்தாலும் பொண்ணு தந்தாலும் அது தந்தாலும் இது தந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நான் அவங்க சொன்னதான் செய்வேன். நான் கர்த்தரிடத்துல விசாரிச்சுட்டேன். கர்த்தரேன்னு சொல்லிட்டு போகாதுன்னு. நீ போகிறது எனக்கு சித்தம் இல்லப்பா, நீ போக. இவன் வந்து பயங்கரமா சொல்லிடுறான், இடத்த காலி பண்ணி எல்லாரும். கர்த்தர் போகாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே தூக்கிட்டு ஓடிப்போ, எவனும் வரக்கூடாது. என்ன பண்றான் பாலாக்கு? இன்னும் பெரிய ஆட்களை அனுப்புறான், இன்னும் பிரபுக்களை அனுப்புறான், இன்னும் அதிக பரிசு பொருள்களை அனுப்புறான், இன்னும் அதிக தங்கத்தை அனுப்புறான். கழுதை, நிறைய கழுதை சுமந்துட்டு வருது. இவரு திரும்ப கூப்பிட்டான்னு, நான் கர்த்தருடைய சொல்ல மீறிலாம் வர முடியாது. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருப்பா? நேத்து சொல்லிட்டார்லப்போ தம்பி, நேத்து சொன்னா தம்பி, நேத்து சொன்னாரா இல்லையா? நீ இவனுக்கு கூட போகாத. இப்ப அவன் தானே கூப்பிட வந்திருக்கிற, அதிகாலை கூப்பிட்டு. கர்த்தர் சொன்னாதான் வருவேன். செகண்ட் ஒப்பீனியன். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஓ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை என்ன பண்ணு சொல். இவர் காலையில எழுந்துட்டார். ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவருக்கு அவரு. கர்த்தர் போன்னு சொல்லிட்டார்ல, இவர் அதுக்கு கீழ்ப்படுத்தி அதிகாலையிலே எழுந்துச்சார். ஆரம்பிச்சு எந்திரிச்சு கழுதை மேல சேலம் கட்டி கிளம்பிட்டார். வழியில நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு தூதன் உருவின பட்டயத்தோட வந்து நின்னான். கழுத வழியிலைக்கு போகலன்னா கழுதை வந்து நீதி செய்து அவனை தப்பு வச்சிருக்கு. ஆனாலும் அங்க போய் அவன் அப்பவாது திரும்பி இருக்கான். தீர்க்கதரிசியா இருந்தாலும் கூட கர்த்தர் எப்படிப்பட்டவர்ங்கிற அறிவில்லாததுனால அவன் திரும்பவும் போறான். கர்த்தருக்கு கடுமையான கோபம், கர்த்தருக்கு கடுமையான கோபம். ஏன்? ஒருத்தனுக்கு பசி தாகம், ஒருத்தனுக்கு பணத்தாசை. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதா இந்த மாம்சத்தின் உணர்வுகளை கொண்டு ஒரு நாள் கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியாது. கர்த்தரை மாம்சத்தின் வழியில அறிந்து கொள்ள முடியாது. இந்த ஓன் நீள வச்சு கர்த்தரை தேடினா கர்த்தர் வேற மாதிரி தெரிவார்.
என்னோட நீடை வச்சு, என்னுடைய தேவையை வச்சு நான் கர்த்தரை தேடினா கர்த்தர் வேற மாதிரி தெரியும். இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கிற நிலைமை என்ன நிலைமையில போயிட்டு இருக்கிறோம்? நம்ம சட்டசபையில கர்த்தருடைய வசனம் சொன்னது ஒண்ணு, இங்க உணர்ச்சி வசப்பட்ட ஒரு கூட்டம்னா ஆமே நல்லையா இல்லை, அந்த வீடியோக்கு கீழே ஆமே கர்த்தருடைய சித்தம் தான் நிறைவேறும், கர்த்தர் ஆளுகை செய்வார். உதைக்க போறோம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்களை உதைக்கலைன்னா நான் அதுக்கப்புறம் பேச விழ போறது நிச்சயம். என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் நாம் அதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு தயவு செய்து போகாது. ஏன்னா நம்மை அழிக்கும்படிக்கு இந்த சாத்தான் கடைசி காலத்துல சில பேரை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். 3 போதகர்களை வட இந்தியாவில் சுட்டு கொண்டிருக்காங்க. தெரியுமா அந்த நியூஸ் உங்களுக்கு? மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் வெடித்து கடுமையான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இது இந்தியாவில். நைஜீரியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. சூடான்ல 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. பிரிட்டன்ல எத்தனையோ குழந்தைகள் 14 வயசு 13 வயசு குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க இருந்து வருது? அவனுடைய நோக்கம் சிறு பிள்ளைகள். சாத்தானுடைய நோக்கம் சிறு பிள்ளைகள். யங்கர் ஜெனரேஷன் இல்லை, சில்ட்ரன் ஜெனரேஷன் மேல அவன் கண்ணை வச்சிருக்கிறான். கவனம் கவனம் கவனம். பிள்ளைகள் தலை மேல கையை வச்சு ஜோம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அதாவது பிள்ளைகள் எந்த லிமிட்டுக்கு மேல போகுதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே அந்த கவனம் இல்லாம போனா ரொம்ப சிக்கல் வந்துடும். இப்போ பிள்ளைகள் மேல ஏன் அவன் கவனம் வச்சிருக்கிறான் அப்படின்னா, கடைசி இந்த ஜெனரேஷன் இருக்குல்ல, இந்த ஜெனரேஷன் கர்த்தருக்காக எழுப்பி நிற்க வேண்டிய ஜெனரேஷன். இப்போ குழந்தைகளா இருக்கிறது, இனி பிறக்க பிறந்து இருக்கிறீங்களா, இதுதான் கடைசி காலத்துல கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய ஜெனரேஷன். அதனால அது மேல கண்ணை வச்சுட்டாங்க. நாம தான் ஜாக்கிரதையா அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி வளர்க்கணும். காட்ட வேண்டியதை காட்டணும், மறைக்க வேண்டியதை மறைக்கணும். உலகம் முழுவதிலும் நைஜீரியாவில் சின்ன சின்ன பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் 12 வயசு 11 வயசு பிள்ளைகளை, கிறிஸ்தவ பிள்ளைகளை தூக்கி கொண்டு போய் மதம் மாற்றி திருமணம் செய்து கொள்றாங்க. 60 வயசு கிழமை, 70 வயசு கிழமை. சூடான்ல அதையே செய்யறான். ஏன் செய்யறான்? அவர்கள் சிறு பிள்ளைகளா இருந்து அவர்களை அப்படியே கொன்னுட்டா அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு அவனுக்கு ஒரு மூட நம்பிக்கை. அதனால அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து சின்ன பண்ணாக்கி அந்த பிள்ளைகளை கொண்டு போடுது. பைபிளை தூக்குறதுக்காக 2 முழங்கையும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஏன் நடக்குது? இது கடைசி காலம். ஏன்னா தானாலும் நம்ம வாழ்ந்தோம். பெரியவர்களாக நமக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னா கர்த்தர் கேட்கும்போது கணக்கு சொல்லுது. இந்த பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளல. அவன் எதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறான்? கர்த்தரை தனக்கு இருக்கிற பணத்தாசையிலிருந்து அறிந்து கொள்கிறான். என்னுடைய தேவை 1008 இருக்கும், அதிலிருந்து நான் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடாது. இப்போ கர்த்தர் எனக்கு கேட்ட ஒரு விஷயத்தை தந்துட்டாருங்கிறதுக்காக கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு அவசியம் கிடையாது. நான் என்னுடைய ஊழியத்துல பல அற்புதங்களை செய்துட்டேங்கிறதுக்காக கர்த்தர் என்னோட இருக்கிறாருங்கிறது அவசியம் கிடையாது. அது அதற்கான அளவீடு அல்ல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோட நான் எப்படி இருக்கிறேன்,
என்னுடைய தனிப்பட்ட நேரம் கர்த்தரோடு எப்படி இருக்குது? என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் கர்த்தர் என்னோட பேசுகிறாரே, அந்த பேச்சு, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்ததா இருக்கிறதா, விரோதமா இருக்கிறதா? இதையெல்லாம் நாம பார்த்து தெளிவாகி கர்த்தரை அறிந்து கொண்டோம்னா தேவனை அறிகிற அறிவிலே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியும். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, அவனுக்கு இருக்கிற தாகத்தை நாம பார்க்கணும். அந்த தாகம் எப்படியா இருக்கிறது? எல்லோரும் தேவனை பற்றி அறிவு உள்ளவர்களாய் மாறணும். மாறலன்னா ஒரு பெருங்கூட்டம் ஏமாந்த கூட்டமா இருக்கும்போது நாம இருந்து என்னதான் பிரயோஜனம்? இப்ப நான் இருக்கிறேன், உங்க எல்லாருக்கும் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டேன். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், அடக்கி ஒடுக்கணும். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு என்ன நான் எடுத்து கொண்டான், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்களாம் அங்க போயிடுவீங்க, நான் வேற இடத்துக்கு போவேன். கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசியாக ஒரு காரியம், என்ன காரியம் பார்த்தா, கர்த்தருடைய பெட்டி. இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி எப்படி சாகக்கூடாதோ அப்படி செத்தான் இல்லையா? எப்படி சாகக்கூடாதோ அப்படி செத்தான். அவன் வாயில சாபம் சொன்ன சாபம், அவன் ஆசீர்வாதம் சொன்ன ஆசீர்வாதம். அவன் எப்படி செத்தான்? சபிக்கப்பட்டவனை போல செத்தான். இப்ப கர்த்தருடைய பெட்டி அது பிடிபட்டது. எப்போ? ஏலியின் காலத்துல. சாமுவேல் அப்ப சின்ன பையன், ஏலிக்கு கீழே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பெட்டிய பெலிஸ்தர் பிடிச்சு கொண்டு போயிட்டான். பெலிஸ்தர் பட்டணங்களிலே அங்க தாகோனுடைய ஆலயத்துல அதை கொண்டு வச்சு அது கீழே விழுந்து உடஞ்சி 2 துண்டாகி, அதுக்கப்புறம் அந்த தேசத்துல பயங்கரமான மூல வியாதி வந்த வாதையினால ஐயையோ இந்த பெட்டி நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணா, ஒரு புது வண்டி செஞ்சு அதுல என்ன பண்ணிட்டான், கறவை மாடை அதுல மாட்டி விட்டு. கறவை மாடு எப்படிப்பட்ட மாடு? கறவை மாடுனா பால் கறக்கும், அது வண்டி இழுக்குமோ? இழுக்காது. கூட்டி அனுப்பி விட்டுட்டான். அதுவும் என்ன பண்ணிருச்சு, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்துருச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்த பிறகு அது எங்க இருக்குது அப்படின்னா, சீலோவுல கொண்டு போய் அதை வச்சுட்டான். முதல்ல சீலோவுல வைக்கல, அதை எங்க வச்சாங்க? முதல்ல அதை முதல்ல ஃபர்ஸ்ட் அது ஃபர்ஸ்ட் எங்க வச்சாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆசாரியனுடைய வீட்டுக்கு அது போகுது. அதாவது வசனம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இருக்குது. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் அதை குறித்த செய்தி முழுக்க இருக்குது. அதான் பாலை யூதாவில் அது இருக்கு. யாரு வீட்டில் அப்படின்னா, அபினதாபின் குமாரன் அபினதாப் அப்படிங்கிற ஒரு லேவியனுடைய வீட்டில் அதை கொண்டு வைக்கிறாங்க. முன்னமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அபினதாபுடைய மூத்த மகனான எலயேசரை பரிசுத்தம் படுத்தி அந்த பெட்டிக்காக வைக்கிறாங்க. இது நடக்குது. இப்போ தாவீது என்ன பண்ணாரு, ராஜாவாயிட்டார். ராஜாவான இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ இடைவெளி இருக்குது. அதுல 20 வருஷம் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா 20 வருஷம் அல்ல. ஏன்னா சவுல் ராஜாவாகிறதுக்கு முன்பே பெட்டி பிடிபட்டு போயிருச்சு, அது ஸ்தானத்துல இல்லை.
அதுக்கப்புறம் சாமுவேல் பெரியவனாகி சவுல ராஜாவாக்கி அவன் 40 வருஷம் அரசாண்டு, அதுக்கப்புறம் தாவீது வந்து அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வரணுங்கிற எண்ணம் தாவீதுக்கு வருது. இப்போ தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் 30,000 பேரை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. கொண்டு வர்றதுக்காக அனுப்பி விடுறான். இது யார் வீட்டில் இருக்குது? ஆபினதாபுடைய வீட்டில் இருக்குது. என்ன பண்றாங்க? 3வது வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய பெட்டியை வாட்ட ரதம், நியூ பிராண்ட் ரதம். எப்படிப்பட்ட ரதம்? நியூ, புதுசு. சரியா இல்லையா? நியாயமா பேசணுங்க. புது ரதம் தானே, நல்ல நல்ல மரியாதை. 30,000 பேர் போறான், புது ரதம். புது ரதம். வாசிங்க. நடத்தினார்கள். எனக்கு கை காலெல்லாம் பாருங்க நட்டுக்கிட்டு நிக்குதுங்க, உணர்ச்சப்பட்டேன். புது ரதம், 30,000 பேர். அந்த புது ரதத்தை ஊசா வழி நடத்திட்டு வரோம். இந்த அநியாயம் முடிச்ச கர்த்தர் ஊசாவை தாங்க அடிச்சு கொண்டுட்டாரு. யாரு? அநியாயம் முடிச்சவருங்க அவரு. அவர் நல்லவரே இல்லை, நல்ல தேவனே இல்லை, நல்ல தேவனே இல்லை. அவர் ஊசாவை என்ன பண்ணிட்டாரு? அடிச்சு கொண்டுட்டாரு. எதுல வச்சாங்களா? எதுல வச்சு எடுத்துட்டு வந்தாங்க? கர்த்தர் பெட்டியை எப்படி கொண்டு வரணும்னு சொன்னாரு? சுமந்து கொண்டு வரணும். யார் சுமக்கணும்? லேவியர் சுமக்கணும். லேவியர் சுமக்கணும். கர்த்தரை பற்றிய கர்த்தரை பற்றி அறிவு. கர்த்தர் என்ன சொன்னாரு? பெட்டிய எடுத்து வைக்கிறது, அதை தொட்டு எடுத்து வைக்கிறது யாரு? ஆசாரியர். தவிர எவன் அதை தொடக்கூடாது. ஆனா ஆசாரியர் அதை சுமக்க கூடாது. லேவியர் சுமக்கணும். லேவியர் எப்படி சுமக்கணும்? 4 முனையிலும் 4 ஹூக் இருக்கும். ஒரு 2 கோலை கொண்டு அந்த ஹூக்கில் மாட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த பிறகு லேவியர் வந்து பெட்டியை தொடாம கொம்ப பிடிச்சி தூக்கிட்டு வரணும். அப்போ லேவியர் எப்படி இருக்கணும்? 4 பேரும் உயரத்துல சரிசமமா இருக்கணும், பலத்துல சரிசமமா இருக்கணும். இப்படிப்பட்டவனை தான் எடுத்து நீ உபயோகம் பண்ணணும். நான் கர்த்தர், நான் மாறாதவன். பெட்டிய புது ரதம் பண்ணாங்களா? யாரு? ஐயா தாவீது, இருதயத்துக்கு ஏற்றவர். புது ரதம் செஞ்சு தூக்கிட்டு வந்தாராம். 30,000 பேரை கூட்டு போய் வந்தாங்களா? வர்ற வழியில மாடு என்ன பண்ணிச்சான்? மிரண்டுச்சான். லேவியரை கர்த்தர் எதுக்காக பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவங்களுக்கு காணியாட்சி, தனி காணியாட்சி கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் அவங்களுக்கு, கர்த்தரே அவங்களுடைய சுதந்திரம். நீங்க அவங்க லேவிய கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின கூட்டத்தை எதுக்கு ஈடாய் கொண்டு போய் வச்சா? மாடுகளுக்கு ஈடாக. இது எங்க இருந்து வந்துச்சு இந்த பழக்கம்? கரவல் மாட்டை கொண்டு அதை கொண்டு வந்ததுனால இவன் அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இது எப்படி வந்துச்சு? மாடு தான் அதை பெட்டிய கொண்டு வந்து. அப்ப மாட்டை போட்டு இழுத்துட்டு போ. பைபிள் எடுத்து படிக்கல. பைபிள் எடுத்து படிக்காம கர்த்தர் என்னன்னு அறிந்து கொள்வேன்னா கர்த்தர் மாறுவேஷம் கொண்டவர் போலவே தெரியும். பைபிளை எடுத்து படிக்காம நான் கர்த்தரை அறிந்து கொள்வேன் ஜெபத்திலே அப்படின்னா கர்த்தர் பேச மாட்டா. கர்த்தர் பேச மாட்டா. அப்போ அந்த ரதத்தை யார் நடத்தி கொண்டு வராங்க? அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் இன்னொருத்தர், அவர் தம்பி ஒருத்தர், 2 பேரும் 2 பேர் நடத்திட்டு வராங்க.
மாடு மிரண்டு போச்சுங்க. பெட்டி சரியா பார்த்தது. ஊசா ஒரு நல்ல இருதயம் உள்ளவன் போல இருக்கு. பெட்டி அப்படி வச்சா லேவி என்ன செய்யக்கூடாது? பெட்டிய தொடக்கூடாது. கர்த்தர் அவனை அடித்துதான் அந்த இடத்துல செத்தான். லேவியரோ ஆசாரியரோ கர்த்தருடைய கட்டளைகளை அப்படியே கடைபிடிக்கிறதுக்கு தான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதுல அப்படியா இப்படியா, இதுல சான்ஸ் எடுத்துக்கலாமா? சான்ஸ் எடுத்துக்கலாமா? ஒரு ஊழியக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செகண்ட் மேரேஜ் பண்றதுக்காக எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பயன்படுத்தினார். இப்ப நீ எப்படி வேணாலும் நாசமா போகும். கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அதுக்கு பயன்படுத்தாது. அவ்வளவுதான். எப்படி நாசமா போனாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு அது குறித்த பாடமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து கண்ட இடத்துல பயன்படுத்தும் போது அநேகர் இடறி போறாங்க. இப்போ அது மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் தானே அந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடி போகுது. அவரை ஒரு பெரிய ஹீரோவா பார்க்குறாரு. அவர் பேர் வச்சு ஃபேன் கிளப். அப்போ கர்த்தருடைய வசனம் எடுத்து டெய்லி வாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதை சொல்ல மட்டுமல்ல, அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு. நான் அதுக்கு எகெயின்ஸ்டா என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு வச்சுக்கிட்டு வாக்குத்தத்தத்தை எடுத்து பயன்படுத்தினா கர்த்தர் அடிப்பார். இதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய பெட்டியை திறந்து பார்த்தான் பாலையுதார். எத்தனை பேர் செத்தான் தெரியுமா? 50,070 பேர். என்ன பண்ணா? கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டிட்டு பார்த்தான். 50,070 பேரை கர்த்தர் அடித்து கொண்டார். ஏன்? எல்லாமும் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டாயிற்று. வாசித்து நடவாதது அவன் தப்பு. பெட்டி எங்க போகணும், என்ன செய்யணும், பெட்டியை என்ன செய்யணும், பெட்டியை யார் தொடணும், யார் பார்க்கணும், ஆசாரியர் தவிர வேற யாரும் அந்த பெட்டிக்கு அருகில் போக முடியாது. கர்த்தரை பற்றி அறிவு. இயேசுவுக்கு அந்த அறிவு ரொம்ப அதிகம். அதனாலதான் அவர் சொன்னார், பிதாவே, முன்னே நான் உம்மோடு இருந்த போது நீர் என்னை மகிமைப்படுத்தினீர். இப்பொழுது நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான், பிதாவே, இதை நீர் குழந்தைகளுக்கும் பாலகருக்கும் வெளிப்படுத்தினீர். இப்படி செய்வது உங்களுடைய திருவுலகத்திற்கு பிரியமாயிருந்தது என்கிறார். பிதாவின் இருதயத்தை முழுவதும் இயேசு அறிந்ததினால மாத்திரம்தான், அவர் இங்கே மனுஷனா வந்த பிறகும் அதை அறிந்ததினால் மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்து நமக்கான கிருபாதார பலியாக அவர் உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு நம்ம மேலெல்லாம் கிருபை எப்படி இருக்குன்னா அந்த கிருபாதார பலி அவர். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிள்ளைகளை நான் வருந்தி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம யாரை வேணா இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், முன்னே நாம எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும், அப்போதான் நான் படைக்க முடியும்னு இன்னைக்கு நீர் என்னோட சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்திட்டீங்க. இனிமேல் நான் உண்மை அறிந்து கொள்வதுதான் என்னுடைய முதல் வேலை. உண்மை பற்றி தெரிந்து கொள்வதுதான் என்னுடைய முதல் வேலை.
உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதிலே நான் நடக்கணும். எனவே அந்த பிரமாணங்களை எனக்கு நீர் போதித்து என்னை நல்வழிப்படுத்தும்னு கேட்டால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நல்வழியிலே நடத்துவார். அவர் யார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கன்மலையே என் அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. அசைவுற விடமாட்டீ, என்னை அசைவுற விடமாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும்.